நான் பாத்துக்கிறேன். சித்தப்பா வாங்க. சார் 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 டேய், சத்தம் போட்ட இங்கேயே குடி தோண்டி புதைச்சிருவேன். வெளியே வாடா, வெளியே வாடா. சார் சார் விடுங்க சார் சார் விடுங்க சார் 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 விடுங்க சார் 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 அவனை வண்டி எடு. அவனே, இதுக்கு மேல இவனை உயிரோட விடக்கூடாது. போட்டுட்டுமா? அதான் சித்தப்பா நானும் யோசிச்சேன், இவனை இப்படியே விட்டுறக்கூடாது. சார் சார் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார், என்னை விட்டுருங்க சார் 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 ப்ளீஸ் சார் 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 உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், என்னை விட்டுருங்க சார். ஏண்டா இப்படி எல்லாம் நீ கெஞ்சி கேட்டா உன்னை விட்டுருவாங்களா? சித்தப்பா இவன் கையையும் காலையும் கட்டி போடுங்க, நான் வந்துடுறேன். போட்டேன்னா இங்க கட்டிய நீ உன் வேலையை காட்டுறியா? உன்ன இப்படி உட்கார்றா, உட்கார்றா, கை நீட்டுறா, நீட்டு. சொல்லுங்க சந்திரா, அந்த முருகன் பையில உடனுக்கு கொண்டு வந்து கட்டி போட்டாச்சு. அப்பாடா. இப்போ என்ன பண்ணணும்? அவனை போட்டு தள்ளிடவா? இருங்க இருங்க, வேணாம் வேணாம். அவசரப்பட்டு அந்த முருகனை இப்ப எதுவும் பண்ண வேணாம். நாளைக்கு காலையில முகூர்த்த நேரத்துல கார்த்தி இங்க இல்லாம இருக்கணும்னு தான் நாம இவ்ளோ பிளான் போட்டது. அப்போ குறிச்ச முகூர்த்த நேரத்துல அந்த முருகனை போட்டு தள்ளிடுங்க. அந்த பழிய அப்படியே கார்த்தி மேல தூக்கி போட்டுருங்க. மத்ததெல்லாம் நாம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி தானா நடக்கும். நீ சொல்றதும் சரிதான். பேசும்போது நல்லா சரி சரின்னு சொல்லுங்க. ஆனா கூடவே இருந்தவனை கோட்டை விட்டுட்டு நீங்களும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்கி உங்ககிட்ட என்னால முடியல. இங்க பாருங்க, இதுக்கப்புறமாவது அந்த முருகனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. சந்திரா, நீ கவலைப்படாத, கவனமா பாத்துப்போம். சரி வைங்க. பைய போறானே. ஐயோ மாப்ள, அந்த பிராடு பைய வரான், சீக்கிரமா வெளில வாங்க. இவ்வளவு திடீர் போன் கிடைக்கலையே. என்ன மயிலு, போன் கிடைச்சிருச்சா? இல்ல, அது வந்து என்ன என்ன அது வந்து உங்க ரூம் அது. குடும்பமே ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசுனீங்க. இப்படிதான் ஆள் இல்லாதப்ப அடுத்து உங்க ரூம்குள்ள வருவியா? டே டூப்ளிகேட்டு, இங்க பாரு, நானாவது ஆள் இல்லாதப்பதான் அடுத்தவங்க ரூமுக்கு வரேன். ஆனா ரேவதி கார்த்தியோட மனைவின்னு தெரிஞ்சும் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்றியே. ஏன் நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஏய், நீ ஓவரா பேசுற. ஏய், உனக்கு இதெல்லாம் பத்தாதுடா. உண்மையை ரொம்ப நாளைக்கெல்லாம் மறைச்சு வைக்க முடியாது, தெரியும்ல? ஏய், இவ்வளவு நாள் மறைச்சவங்களுக்கு இந்த கல்யாணம் வரைக்கும் மறைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. டேய், இந்த கல்யாணம் வேற நடக்கும் வேற நம்புறியா நீ? இங்க யாரு, விடிற வரைக்கும் தான் அந்த கல்யாண மண்டபம் உனக்கு. விடிஞ்சதுன்னு வையு 1 2 3 4 5ன்னு கம்பி கம்பி என்ன வேண்டிதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. என்னடா மிரட்டுறியா? போடா, உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். ரொம்ப ஆடாதடா. உன் ஆட்டெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். என் சகல மட்டும் மண்டபத்துக்கு வரட்டும், அத்தோட உன் கதை முடிஞ்சது. ஞாபகம் வச்சுக்க. இதுக்கு மேலையும் கார்த்தி வெளியே இருக்கிறது எனக்கு தான் டேஞ்சர். அவனுக்கு ஒரு வழி பண்றேன், பண்ணி காட்டுறேன்.
மகளை வேற இன்னும் காணோம். ஏய் சாரி தெரிஞ்சே அடிச்சிட்டேன். ஏய் யாருப்பா நீங்க? எதுக்குப்பா சும்மா போறவனை இடிச்சு வம்புழுக்கிறீங்க? வேலை பார்க்குறவங்க கிட்ட ஒம்பு இழுக்க முடியாதுல்ல, அதான் சும்மா இருக்கிறவங்க கிட்ட ஆசையா ஒம்பு இழுக்கிறோம். ஏய் என்னடா பிரச்சனை? மாப்ள ஆ? விடுங்க. ஏன்பா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? பெரிய அறிவாளி இவன். நாம தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம். இவன் தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். ஹலோ, யார் நீங்க? பெரியவங்க கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? ஏய் யார் அவன் பெருசா நியாயம் பேச வந்திருக்கான்? ஒருவேளை கல்யாண பொண்ணுக்கு லவரா இருப்பானோ? அனாவசியமா இங்க எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதே. ஒழுங்க போங்க. அதை கேட்க நீ யாரா? ஏய், மரியாதை சொன்னா புரியாதடா உங்களுக்கு. போங்கடா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். நம்மளையே மிரட்டுறான்டா. ஏய் என்ன? மாப்ள ஏய், ஓடுறா. மாப்ள டேய் என்னாச்சு ராஜு? சார் என்ன சார் இங்க பிரச்சனை? என்னாச்சு சார் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிட்டு இருந்தோம் சார், தேவையில்லாம கூப்பிட்டு அடிக்கிறான் சார். அடப்பாவி. இன்ஸ்பெக்டர் சார் பாத்தீங்களா என் ஃப்ரெண்ட்ஸை இவன் எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க. சார் நாங்க சும்மா தான் நின்று பேசிட்டு இருந்தோம். மருதோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கு அடிச்சிட்டான் சார். டேய் சார் போய் சார். மாப்ளே என்ன இங்க பிரச்சனை? யார் அடிச்சது? அத்தை, கல்யாணத்துக்கு வந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸை இந்த கார்த்தி பிரச்சனை பண்ணி கை நீட்டி இருக்கான். இந்த கல்யாணத்துல பிரச்சனை பண்றதுக்காகவே வந்திருக்கியா? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க போய் சொல்றாங்க. நாங்க சும்மா தான் இருந்தோம். இவங்க தான் தேவையில்லாம வந்து எங்கள்கிட்ட வம்பிழுத்தாங்க. இவங்க தான் மாப்பிள்ளை மேல முதல்ல கை வச்சாங்க. சார், எதுவா இருந்தாலும் பொது இடத்துல பிரச்சனை பண்றது ரொம்ப தப்பு. வந்து வண்டியில இருங்க, வாங்க. சார் 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 நாங்க தான் சொல்றோம்ல சார். சார் எங்க சகல சும்மா தான் சார் இருந்தாரு. இவனுக்கு தான் சார் வந்து வம்பிழுத்தானுங்க. சார் அதான் சொல்றாங்கல்ல, அவனுங்க தான் பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் என்ன சார்? ஓகே சார், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க, வாங்க. மாப்பிள்ள